விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் இந்த விழாவிலே நான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு அவர் சொல்லுவதைப் போல எந்த அழுத்தமும் காரணமில்லை. நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு. தொடக்கத்திலேயே விகடன் பதிப்பகத்தாரிடம் நான் இது குறித்து விளக்கி சொல்லி இருக்கிறேன். திரு விஜய் அவர்களும் நானும் ஒரே மேடையில் நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்கிற சூழல் எழுந்தால் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சிலர் அல்லது அதற்கான செயல் திட்டத்தை வகுத்து காத்து கொண்டிருக்கிற சிலர் திரிபுவாதம் செய்வதற்கும் திசை திருப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதற்கு இடம் தரக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். விஜய் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளோ எந்த அழுத்தமும் தரவில்லை. அவ்வாறு அழுத்தத்திற்கு பணிந்து இணங்கி முடிவெடுக்க இயலாமல் தேங்கி நிற்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை அல்லது திருமாவளவன் இல்லை. அந்த அளவுக்கு நானோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாகவும் இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா தலைவர் நாளை வெளியீட்டு விழாவுக்கு முரண்பாடா இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அழைக்கும் போது இந்த முரண்பாடு இருக்குது. ஆனா விஜயோட ஒரே மேடையில் இருக்கும்போது அரசியல் முரண்பாடுகள் வர மாதிரி இருக்கு. ஸோ அதனால திமுகவின் அழுத்தத்தால் தான் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து இன்னைக்கு தமிழ் பேசுவாங்க. அதாவது ராஜ்நாத் சிங் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் ஒரே மேடையில் நின்றபோது, கலைஞர் நாணயத்தை வெளியிட்ட போது, அதற்கு முன்னதாக எந்த ஊடகமும் சந்தேகத்தை எழுப்பவில்லை, அரசியல் சாயம் பூசவில்லை. திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கப் போகிறது அல்லது பாஜக திமுகவோடு சேரப்போகிறது என்று யாரும் தலைப்புச் செய்தி போடவில்லை. அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையிலேயே ஆனந்த விகடன் அச்சிடுவதற்கு முன்னாலேயே ஒரு நாளேடு இதை தலைப்புச் செய்தியாக்கியது. அங்கிருந்துதான் இந்த சர்ச்சைக்கான புள்ளி தொடங்குகிறது. ஒரே மேடையில் திருமாவளவனும் விஜய் அவர்களும் நிற்கக்கூடாது என்று கருதியவர்கள் அல்லது இப்படி திருமாவளவன் விஜயோடு போகிறாரா என்ற சந்தேகத்தை திமுக கூட்டணியிலே ஏற்படுத்த விரும்பியவர்கள் இந்த சர்ச்சைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார்கள். அதிலிருந்து தொடர்ச்சியாக தேவையே இல்லாத ஒரு சூழலிலும் கூட திருமாவளவன் போவாரா போக மாட்டாரா, விஜய் இருவரும் ஒரே மேடையில் நிற்பார்களா மாட்டார்களா என்று ஒரு மாத காலத்திற்கு தொடர்ந்து விவாதம் நடத்தியவர்கள் யார்?